ஆண்டவர் நம்மளுக்கு என்ன பண்ணுவார்? நித்திய ஜீவனை கொடுக்கிறார். மனம் திரும்பும் போது நம்ம எங்கே போவோம்? ஆண்டவருடைய பிள்ளையா ஒவ்வொரு நாளும் வாழும்போது ஆண்டவர் நம்ம பரலோகத்துக்கு போவோம், நித்திய ஜீவனை கொடுப்பேங்கிறார். அப்போ யாரெல்லாம் அவரை நம்புறாங்களோ, தேடுறாங்களோ, அவங்களுக்கு ஆண்டவர் நித்திய ஜீவனை கொடுக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அப்போ அவரை நம்ம விசுவாசிக்கணும். எப்படி விசுவாசிக்கணும்? இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நம்ம விசுவாசிக்கணும். ஏசப்பா யாரு? இந்த பூமிக்கு எதுக்காக வந்தாரு? தேவனுடைய குமாரன் இல்லையா? இந்த பூமிக்கு எதுக்காக வந்தாரு? நம்மளுக்காக தான் வந்தார். நம்மளுக்காக எதுக்கு வந்தாரு? நம்முடைய பாவங்களிலிருந்து நம்ம நல்ல பிள்ளைகளா, பரிசுத்த பிள்ளைகளா, நம்ம நல்லவங்களா வாழணும். கெட்ட பழக்க வழக்கங்கள்லேருந்து நம்ம நல்லவங்களா இருக்கணும், நல்லவங்களா வாழணும், அவருடைய பிள்ளையா வாழணும். நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணுங்கிறது தான் இந்த பூமிக்கு வந்தது. இந்த வேத வாக்கியம் எழுதப்பட்டதின் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கப்படா. அப்போ பாவத்திலிருந்து மீட்க கிறிஸ்தேசு இந்த பூமிக்கு வந்தார். அப்போ பாவத்திலிருந்து மீட்டு நம்மளை ரட்சித்து நித்திய ஜீவனுக்கு நம்ம பங்காளிகளாகும்படி, பரலோகத்துக்கு நம்ம போகும்படிக்கு தான் ஏசப்பா இந்த பூமிக்கு வந்தார். தன்னுடைய ஒரே குமாரனை, நீங்கள் யாராவது ஒரே குமாரனை இந்த பூமிக்கு தருவீங்களா? ஒருத்தருக்காக ஒருத்தர் மறுப்பீங்களா? ஏன் நீ அவளுக்காக நீ உயர விடுவியா? அவளுக்காக உயர விடுவியா? விட மாட்டேல்ல. ஆனால் நம்மளுடைய நீ உங்கள் அம்மாவுக்காக உயர விடுவியா? உங்கள் அம்மா கேளு, உன்னை கொடுப்பாங்களான்ட்டு. இப்போ எனக்காக உன்னோட உயிரை கொடுப்பாங்களா? உங்கள் அம்மா கொடுப்பாங்களா? கேளுங்க அம்மா இல்லை. ஆனால் நம்மளுக்காக, எனக்கு மாத்திரமல்ல, நம்ம எல்லாருக்காக ஏசப்பா இந்த பூமிக்கு வந்து, அப்போ பிதாவானவர் தன்னுடைய ஒரே குமாரன் தான் அவர்கிட்ட, ஒரே குமாரனை கூட பார்க்காதபடிக்கு நம்ம நல்லா பாவத்திலிருந்து மீட்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு கொடுத்து நம்ம பாவத்தில் இருந்து அழிந்து மாண்டு போகாதபடி மீட்கப்படும்படிக்கு, நம்ம நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரையே தந்தறினார்.